வணக்கம். நம்ம சென்னை புத்தக காட்சிக்கு போயிருந்தோம். அதில என்னென்ன புத்தகம் வாங்கணும் அப்படிங்கிறத சும்மா ஒரு ஷார்ட்டா வீடியோவா போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ ஏன் புத்தகம் வாங்குறோம், புத்தகம் வாசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம அறிவ அது மென்மைப்படுத்துறதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிகிள் ஒண்ணு படிச்சேன் இந்து தமிழ் திசையில. அத உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். வாசிக்க வாசிக்க நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி இப்போ ஒரு விஷயத்த சிந்திக்கிறோம் அப்படின்னா, நான் இப்ப இந்த கைய தூக்குறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்ன ஆகுது என்னோட பிரெயின்ல அத நான் சிந்திச்சுட்டேன். நீ உன் கைய தூக்க போற அப்படின்னு. அந்த நியூரான்ஸ் நம்மளுக்கு இசைவ குடுத்து என்ன ஆகுது, டக்குன்னு தூக்கிரும். இது மாரி வாசிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நெறைய நியூரான்ஸ் நியூரான்ஸ் இருக்கும். அந்த பாத் நெறைய கிரியேட் பண்ணும். இப்போ ரோட்ல நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஒரு 2 வே ரோடு இருக்குன்னா, அதுல கன்ஜஸ்டடா இருக்கும்போது, இப்போ பொங்கல் முடிஞ்சு சென்னைக்குள்ளார நெறைய மக்கள் உள்ளார வரும்போது என்ன ஆனுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வெஹிக்கிள்ஸ் அந்த ரோடுக்குள்ளார வரும்போது நெறைய ஹெவி டிராஃபிக் ஆனுச்சு. அந்த கேப்பபிலிட்டி கம்மியா இருக்கு. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார வர்றது அதிகமா இருக்கு. அப்ப நம்ம ரோட இன்னும் விஸ்தாரப்படுத்த என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா மூவ்மெண்ட் உள்ளார கொண்டு வரலாம். அந்த விஷயத்த தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரீட் பண்ண உங்களோட பிரெயின் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய நியூரான்ஸ், நெறைய பாத்வேஸ் கிரியேட் பண்ணும். அப்படி நெறைய பாத்வேஸ் நம்மள்ட்ட ஒரு 2 வே ரோடு தான் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், பிரெயின்ல. அது ஒரு 8 வே ரோடா மாறும்போது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரீயா மூவ்மெண்ட் ஆகும். நெறைய சிந்திக்கலாம். நெறைய விஷயங்கள அ யோசிக்க தோணும். எழுதலாம். எழுதலாம்னா மீன்ஸ் எல்லாரும் படிக்கிறவங்க எல்லாரும் எழுத முடியாது. அந்த மாரி ஒரு புது விஷயத்த என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்திக்கிறதுக்கு ஒரு கன்ஜஸ்டடா இல்லாம கொஞ்சம் ஃப்ரீடம் பண்ணி தரும் நம்மளோட ரீடிங். அதுக்காக தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு, அ நம்மளுக்கு ரீடிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பண்பாடு. பண்பாடு மீன்ஸ் இப்ப தமிழ் சம்மந்தப்பட்ட நாவல்கள படிக்கும்போது, அங்க ஒரு பண்பாடு இருக்கு. அந்த பண்பாட நீங்க அறிஞ்சுக்கிறீங்க. இதே கன்னடம் சார்ந்த ஒரு பதிப்பு படிக்கும்போது, அங்க அந்த மக்கள் எப்படியான ஒரு பண்பாட அ ப பட் அ பின்பற்றுறாங்க அப்படிங்கிறத வாசிக்கிறீங்க. அப்புறம் மலையாளம். இந்த மாரி மொழி சம்மந்தப்பட்டத அடுத்தடுத்த நிலப்பகுதிகளுக்கு நீங்க ஈஸியா ட்ராவல் பண்ணிட்டே போ முடியும். அ அப்புறம் வெளி அப்ராட் அப்ராட் நாவல் மீன் பார்த்தீங்கன்னா, ரஷ்ய நாவல்கள் ரொம்ப ரொம்ப பேசு பொருளா இருக்கக்கூடிய நாவல்கள் எல்லாமே. ரஷ்யா தாண்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு எல்லாமே எல்லா நாவல்களுமே உங்களுக்கு என்ன அப்படின்றதுனா, அந்த நிலப்பரப்ப, அந்த மொழிய, அந்த மக்கள் எப்படி வாழ்றாங்க, அங்க உள்ள தட்பவெப்பநிலை, அங்க உள்ள காலநிலைகள் எப்படிலாம் இருக்குங்கிறத நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாசிப்பு சொல்லி தரும். இப்போ நம்ம ஊர்ல நெறைய குளுர் கிட்டத்தட்ட உறைபனி அளவுக்குலாம் இங்கே சென்னையிலேயே அந்த மாரி இருக்கு. ஊர்லயும் அந்த மாரி இருக்கு. இந்த நெறைய குளுர்லாம் நான் ஏற்கனவே ஃபீல் பண்ண மாரி ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாவல் ஒண்ணு வாசிச்சேங்க. தாய் நாவல். அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான நாவல். எல்லாருமே படிச்சிருப்பீங்க. படிச்சிருப்பீங்க மீன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தாய் நாவல் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதியது. இந்த பிரெஞ்சு புரட்சிய பத்தி இ காலகட்டத்தில மக்கள் எப்படி தன்னோட புரட்சிய ஆரம்பிச்சாங்க. அ அ தான் வேலை பார்க்குற நிறுவனத்துக்கிட்ட அப்படிங்கிறத அந்த நாவல் பேசியிருக்கும். அதுல மிக முக்கியமான புத்தகம் இந்த புத்தகம். நான் இதுதான் வாங்கணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நம்மள்ட்ட காசுங்கிறது பெரிய பிரச்சனை தான். பொருளாதாரம் நம்மள்ட்ட என்ன அப்படின்னா, நம்ம பிரிப்பரேஷன் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப இதா தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நம்ம நோக்கி போகும்போது அந்த யூனிவர்ஸ் தரும்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி விஷயத்த தான் நான் எதிர்பார்க்குறேன். அதுதான் கொண்டு சேர்த்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பேசுறோம். அது நம்மளோட உடல் மொழி, அந்த தகவல் பரிமாற்றம் நம்மள கவனிக்கக்கூடிய மக்கள்ட்ட போய் ஒரு நல்லதா சேரணும் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான புத்தகம். இது ஒரு நெறைய ஆய்வு பண்ணி இறையன்பு ஐயா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு பெரிய தொகுப்பு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு பெரிய புத்தகம். எவ்வளோ பேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 816 பக்கங்கள் இருக்கு. இதோட விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 1300. இவ்வளோ விலை குடுத்துலாம் நீ வாங்குனியாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. என்ன அப்படின்னா, பசிப்பினி தட் மீன்ஸ் பசி எடுக்கிற மாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அறிவு தேடல் பசிங்கிறது ஏதோ ஊடுருவிடுச்சு அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ செலவு பண்ணி நம்மளும் வாங்குறோம். இதெல்லாம் எப்படி வாங்குனேன் அப்படிங்கிறத கடைசியில சொல்றேன். இவ்வளோ விலை குடுத்து வாங்குனேங்கிறது அதுல ஒரு இது இருக்கு. இந்த புத்தகம் தான் இப்போ வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வாசிக்க ஆரம்பிச்சுட்டேன். காலையில முன்னுரை படிக்க ஆரம்பிச்சேன். முன்னுரையே என்னடா இத்தன பக்கம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. இத பாருங்க வாசிச்சு அதுக்குள்ளார என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழலாம் அண்டர்லைன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு எந்தெந்த இதெல்லாம் இருக்கோ, நான் உங்கள்ட்ட பேசுற விஷயம் ஏதாச்சும் ஏதோ ஒரு விஷயத்துல கொஞ்சம் ஒரு 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 விஷயம்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்னோட வாசிப்புல இருந்து தான். அப்புறம் அப்பா, அம்மா பட்ட கஷ்டங்கள், அவங்க படுற கஷ்டங்கள், அதுலேருந்து வாழ்க்கைய ரொம்ப காம்ப்ளிகேட்டடா பார்க்காம, பி சிம்பிள். இது நடக்குதுன்னா, அடுத்து அடுத்து என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி போக சொல்றதுக்கு உதவுறது இலக்கியம். அப்படிதான் அந்த முன்னுரையே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பாருங்களேன். 1, 2, 3, 4, 5, 6, 6 1/2 பக்கம். 6 1/2 பக்கம் முன்னுரை மட்டுமே குடுத்துருக்காங்க. இத பார்த்த உடனே ரைட்டு. இப்படி பெரிய புத்தகங்கள்லாம் அப்படிதான் இருக்கும். எனிவே இத வாசிச்சு, நம்மளால எப்படி நம்ம
அந்த தகவல் பரிமாற்றத்த வந்து கொண்டு போக முடியும். எப்படி என்ன பேசுவது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சுப்போம். இது வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம். இத வந்து உங்கள்ட்ட வந்து பகிர்ந்துக்கணும்னு நெனச்சேன். அடுத்து வந்து என்ன அப்டின்னா, இது அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். போட்டித் தேர்வுக்கு சம்மந்தமாவும் வந்து என்ன அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நூல்கள் வந்து வாங்கணும் அப்டிங்கிறதுல முக்கியம். இதுவும் வந்து என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போட்டித் தேர்வு சம்மந்தப்பட்டது தான். ஏன் போட்டித் தேர்வு சம்மந்தப்பட்டது? இப்ப நேர்முகத் தேர்வுக்குலாம் போறோம்னா, நீங்க எப்படி வந்து நடந்துக்கணும் அப்டிங்கிறதையும் வந்து இதுல வந்து அதாவது நேர்முகத் தேர்வுல இப்படிதான் நடந்துக்கணும் அப்டின்னு வந்து சொல்ல மாட்டாரு. இறையன்பு ஐயாட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம், எந்த விஷயத்தையுமே நம்மள்ட்ட வந்து அறிவுரையா வந்து திணிக்கவே மாட்டாரு. அந்த விஷயங்கள வந்து எப்படிலாம் நடக்கல அதாவது அ இதுக்கு முன்னாடிலாம் நடந்த சம்பவங்கள வச்சு, அவர் வந்து ஒரு இயற்கை தொனியில வந்து ஒரு அறிவுரை வழங்காத வகையில அத வந்து இவர் வந்து எழுதியிருப்பாரு. இவரோட புத்தகங்கள் வந்து நெறைய வாசிச்சுட்டே இருக்கேன். அப்படி நெறைய வாசிச்சுட்டே இருக்கிறதுல தான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிறு சிறு இதா படிச்சுட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் என்னோட ஸ்டேட்டஸ்லாம் போட்டுருக்கேன். ஓடும் நதியின் ஓசை, அப்புறம் வையத் தலைமைகள், இந்த மாரி அவரோட புத்தகங்கள் வந்து வாசிக்க வாசிக்க வந்து ரொம்ப அழகா இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல யுபிஎஸ்சி வந்து பிரிப்பேர் பண்றோம் அப்படின்னா வந்து ஒரு மல்டிபிள் பெர்சன் ஆ வந்து ஒரு பெர்சனாலிட்டியோ, இல்ல வந்து நெறைய விஷயங்கள வந்து காரிலேட்டடா நம்ம வந்து உள்வாங்கிக்கிறோம்ல. அது வந்து எப்படிலாம் பயன்படுதுன்னா, அது இறையன் பையா வந்து மல்டிபிளா வந்து அவரோட தலைப்பு எல்லாமே இருக்கும். அந்த தலைப்பும் வந்து எல்லா இப்ப சயின்ஸ் சம்மந்தப்பட்டதும் எழுதியிருக்காரு. அ அப்புறம் அ வாழ்வியல்ல சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் எழுதியிருக்காரு. இந்த மாரி அவரு வந்து எப்படி எழுதியிருக்காருன்னா, இந்த மாரி உள்வாங்கல்கள்னால இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட க புரிதல்ல இருந்து நான் சொல்றேன். இது மேபி ஒ தப்பாவும் இருக்கலாம், தப்பு இல்லாமலும் இருக்கலாம். இது ரொம்ப முக்கியமான இது. அம் இது வாசிக்கிறோம். முக்கியமானது ஒண்ணு. அடுத்தது அதான் இது போட்டித் தேர்வு சம்மந்தப்பட்டதுக்காகவே வாங்குனதுன்னு வச்சுக்கங்களேன். இது வாங்கணும் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்படி வாங்கப்பட்ட நூல் தான் எஸ்ரா ஐயாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. எஸ்ரா ஐயா அவர்கள், எஸ். ராமகிருஷ்ணன். தேசாந்திரி பதிப்பகத்துல வந்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாவல் எனது இந்தியா. இந்த எனது இந்தியாங்கிறது வந்து நெறைய நூல்கள ஆய்வு பண்ணி, நெறைய வெளிநாட்டு நூல்கள், வெளிநாட்டு நூலகத்துல இருக்கக்கூடிய இந்திய பற்றிய தரவுகள வந்து ஆய்வு பண்ணி இந்த நூல வந்து ஐயா அவர்கள் வந்து எழுதியிருக்காரு. இதோட விலை வந்து ரூ. 650. நார்மலா நம்ம நேரடியா போனோம் அப்படின்னா, ஒரு 10% வந்து கழிவு தருவாங்க. ரூ. 65 கழிவு போக மீதி எவ்வளோ வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 585 வரும். பட் ஆனா நான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் 25% கழிவுல வாங்குனேன். எப்படி 25% கழிவுல வாங்குனேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு புத்தக கடை இருக்கு. அந்த புத்தக கடையில நான் போயி, அவங்கள்ட்ட உள்ள ஐடி கார்ட வாங்கிட்டு போயி, இந்த மாரி வந்து நம்ம ஐடி கார்டோட போனோம் அப்படின்னா, ஸ்டால் வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து போனோம்னா, அதுல சில பதிப்பகங்கள்ல 25% சில பதிப்பகங்கள்ல 30% தருவாங்க. அத பயன்படுத்தி தான் இந்த புக்லாம் வாங்குனேன். இதுவும் பாருங்க ரூ. 1300னா 10% டிஸ்கவுண்ட் போனுச்சுன்னா, ஒரு ரூ. 130 தான் கம்மி ஆகும். ஆனா நான் ஒரு ரூ. 400 கம்மி பண்ணி 30% கம்மி பண்ணி வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப அந்த பதிப்பகத்துக்கும், அந்த பதிப்பகத்தோட உரிமையாளர் வெளிய சொல்ல வேணாம்னு நெனைக்கிறேன். அ அவங்களுக்கு என்னைக்குமே வந்து நன்றி கடன் பட்டுருக்கேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரூ. 5000க்கு புத்தகம் வாங்கணும்னா, அதுல வந்து ரூ. 2000 கம்மியா இருக்குங்கும்போது, ரூ. 3000க்குள்ளாரயே இவ்வளோ வாங்கிட்டோங்கிறது ரொம்ப ரொம்ப நிதர்சனமான ஒரு இது. அடுத்தது ரொம்ப மிக முக்கியமான நாவல் பஷீர். பஷீர் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பஷீரோட நாவல் வந்து ரொம்ப வாழ்க்கைக்கு நெருக்கமா இருக்கும். அப்படி வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாத்துமா உங்களுக்கு வந்து நெறைய தனித்தனி தொகுப்பாவும் வந்திருக்கும். அத வந்து நீங்க வந்து பாத்தும் இருப்பீங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பால்யகால சகி அப்படிங்கிற ஒரு ஒரு சிறு தொகுப்பு. அதுவும் உங்களுக்கு வந்து நல்லாருக்கும். அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்துமாவின் ஆடு. ஆ இது எல்லாமே வந்து சேர்ந்த ஒரு முழு தொகுப்பு தான் வந்து இந்த பஷீரோட நாவல்கள். இது வந்து வாசிக்கணும், வாசிக்கணும், வாசிக்கணும்னு வந்து ரொம்ப நாளா நான் வந்து யோசிச்சுட்டு இருந்த விஷயம். தனித்தனி தொகுப்புலாம் ஒரு தொகுப்பு மட்டும் வாங்கலாம். பாலியகால சகி, அப்புறம் வந்து பாத்துமாவின் ஆடு அப்படி மட்டும் வாங்கலாம்னு நெனச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா இந்த 30% வந்து கழிவு கிடைச்சதுனால, சரி முழுசா வாங்கிடலாம் அப்படின்ட்டு வந்து வாங்கிட்டேன். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 590 கிட்டத்தட்ட வருது. அடுத்த புத்தகம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. இப்போ இந்த 2025ஆம் ஆண்டு புக்கர் பரிசு பெற்ற அம் அ ஹாட் லேம்ப் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு. அத எழுதியது வந்து யார் பார்த்தீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பானு முஸ்தாக். அவங்க வந்து ஒரு செயல்பாட்டாளர். அவங்க வந்து ஐ திங்க் வந்து ஒரு அட்வொகேட்ன்னு நெனைக்கிறேன். சரியா தெரியலன்னா மன்னிச்சுக்கங்க. அவங்க இந்த வாழ்க்கையில அவங்கள்ட்ட வந்த கதைகள், தட் மீன்ஸ் கதைகள் மீன்ஸ் உண்மை சம்பவங்கள வந்து பயன்படுத்தி ஆணாதிக்க சமூகத்துல, அதாவது முஸ்லிம் சமூகத்துல பெண்கள் வந்து ரொம்ப ஒடுக்கப்படுறது வந்து பார்த்திருப்போம். அந்த ஒடுக்கப்படக்கூடிய உள்ளார்ந்த விஷயங்கள வந்து இவங்க வந்து இந்த சிறுகதை தொகுப்பா வந்து போட்டிருப்பாங்க. அந்த சிறுகதை தொகுப்ப வந்து மொழிபெயர்ப்பு பண்ணாங்க. ஆங்கிலத்தில கன்னடத்திலருந்து ஆங்கிலத்தில மொழிபெயர்ப்பு பண்ணாங்க. அந்த மொழிபெயர்ப்புக்கு தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ அ புக்கர் பரிசு. வேர்ல்ட்லயே வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நோபல் பரிசு மாரி புத்தகங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மொழிபெயர்ப்புல மொழிபெயர்ப்புன்னு இல்ல, புத்தகங்களுக்கு வந்து புக்கர் பரிசுங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. நெறைய பிரைஸ் மணி உண்டு. அது ரொம்ப ஒரு ரெகக்னிஷன் வந்து நடந்தது. அந்த மாரியான ஒரு புத்தகம் தான் இது. அதுதான் வந்து இது முக்கியமான ஒண்ணு. இத மொழிபெயர்த்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தீபா பஸ்தி. இது ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். இத வந்து படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆர்வம் கொண்டது.
அதான் இது இந்த 30% கல்வியில கிடைச்சதுனால அப்படியே இந்த புத்தகம் வந்து வாங்கிட்டேன். இதுல ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் இத வந்து அப்ப கவிதையா கூட அந்த அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிருக்கும். அந்த வார்த்தைய பார்த்து தான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுரையோ இல்ல மேலோட்டமோ வந்து நம்மள வந்து புடிக்க செய்யுதுன்னா, அந்த நூல்கள வந்து நம்ம வந்து வாங்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவோம்ல. அப்படி நான் வந்து ஹிந்து தமிழ் திசைய வந்து ரெகுலரா வாசிச்சுட்டு இருக்கேன். அந்த வாசிப்புல வந்து இந்த புத்தகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நெறைய வரும். அதுல தான் வந்து இந்த புத்தகத்த வந்து அது மட்டும் இல்லாம போட்டித் தேர்வுக்கு தயாராகும்போது புக்கர் பரிசு எந்த வந்து பெற்றிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்திருப்போம்ல. அதுல வந்து இந்த புத்தகத்துல வந்து ஒரு வாசகம் இருந்தது. அதுதான் வந்து என்ன இந்த புத்தகத்த வாங்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுச்சு. "ஒருமுறை பிரபஞ்சத்தை தீர்மானிப்பதனானால், ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டிப்பதானால், அனுபவமற்ற குயவனைப் போலச் செய்யாதே. பூமிக்கு வா, ஒருமுறை பொன்னாகப் பிறவி." அதாவது வந்து கடவுள் வந்து இந்த உலகத்த படைக்கப் போறாரு, இந்த பிரபஞ்சத்த வந்து படைக்கப் போறாரு அப்படின்னா, நீங்க வந்து அனுபவமற்ற குயவன போல வந்து திடீர்னு செஞ்சிராத. என்ன பண்ணு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல பூமிக்கு வா. பூமிக்கு வந்து இங்க வந்து பெண்கள் வந்து எந்தெந்த மாரியான சூழ்நிலைகள அதாவது வந்து எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்து, ஒரு முறை பெண்ணாகு பிரபுவே. தட் மீன்ஸ் அதுதான் வந்து இந்த இந்த புத்தகத்தோட தலைப்பாவும் இருக்கும். தமிழ் மொழிபெயர்ப்புக்கு. ரொம்ப 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 இந்த புத்தகத்த வாசிச்சு நான் உங்களுக்கு வந்து இந்த சிறுகதைகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன். ம். ஸோ அப்படி வாங்கப்பட்ட புத்தகம் தான் அது. அடுத்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா, கேரளத்தின் மறைக்கப்பட்ட மக்கள் வரலாறு. எங்கேயுமே வந்து மறைக்கப்பட்ட மக்கள் வரலாறுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நெறைய இருக்கும். இப்ப என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தலித்தியத்துக்குள்ளாரையே வந்து தலித் மக்கள் உள்ள 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 உட்பிரிவுகள் வந்து எந்த மாரியான பிரச்சனைகளை, அவங்க வந்து எந்த மாரியான ஒடுக்குமுறைகளை வந்து எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பேசப்பட வேண்டிய விஷயம். அதான் மதிவண்ணன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் வந்து இந்த கருப்பு பிரதிகள் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் மூலியமா வந்து நல்லா போயிட்டு அந்த மாரி வந்து இது தலித் மக்கள் சம்மந்தப்பட்டது. தலித் மக்கள் மீன்ஸ் எல்லா மக்களுமே மக்கள் தாங்க. இதில வந்து பிரிவினைங்கிறது கிடையாதுங்கிறது தான் என்னோட ரூல். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2 பிரிவு தான். ஒண்ணு ஆண், இன்னொன்னு பெண். அப்படி இதில முக்கியமான விஷயமா வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேரள மக்கள் வந்து வெறும் உயர் ஜாதிய மட்டுமே இல்லாம, பின்னாடி வந்து ஒரு ஒரு உழைத்த மக்கள், உழைக்கின்ற வர்க்கம் இருக்குது. அந்த வர்க்கத்த வந்து கேரளாவில் நம்ம நார்மலாகவே எடுத்துட்டோம்னா பீடி சுற்றக்கூடிய தொழில் வந்து ரொம்ப அதிகம். அப்படி பீடி சுற்றக்கூடிய தொழிலில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான், ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தான் வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து உழவு தொழிலில், அப்புறம் வந்து தேயிலை தோட்டத்தில் வந்து வேலை பார்த்தவங்க, இப்படி வந்து இந்த இந்த மாதிரியான இந்த மறைக்கப்பட்ட மக்களோட வரலாறை வந்து இது பேசுது. இந்த புத்தகத்தை வந்து வாசிக்கணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நான் இந்த புத்தகம் வாங்கினேன். இது வந்து நீலம் பதிப்பகம் வந்து போட்ட புக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் வாசிச்சு வந்து உங்களுக்கு வந்து இனிமேல் அதான் நம்மளோட சேனலில் வந்து தட் மீன்ஸ் வந்து ஒரு சின்னதாக வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். இந்த புக்கோட ரிவ்யூ மாதிரி கிடையாது. நம்ம என்ன உணர்ந்தோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயமா நான் வந்து யோசிக்கிறேன். ஏன்னா நிறைய புத்தகங்கள் நம்ம வந்து வாங்கி வாசிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்தில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது இது ரொம்ப 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 முக்கியமான புத்தகம் காலச்சுவடு பதிப்பகம். காலச்சுவடு பதிப்பகத்தில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நளினி ஜமீலா அப்படிங்கிற ஒரு ரைட்டர் வந்து ரொம்ப 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 ஒரு உண்மைக்கு நெருக்கமான ரைட்டராக இருக்காங்க. அவங்க வந்து எழுதியிருக்கக்கூடிய ஒரு பாலியல் தொழிலாளியின் சுயசரிதை, அதாவது வந்து ஒரு பாலியல் தொழிலாளியுடைய சுயசரிதை. அவங்க எப்படி இந்த சமூகத்துக்குள்ளார தட் மீன்ஸ் எப்படி இந்த விஷயத்துக்குள்ளார வந்தாங்க, வேணும்னே விருப்பப்பட்டு வந்தாங்களா, இல்லை குடும்ப சூழல்களா, இல்லை வந்து இந்த சமூகம் வந்து அப்படி புறக்கணிக்கப்பட்டு அவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்களா, இல்லை வந்து தன்னோட பொருளாதார தேவைக்காக வந்தாங்களா, அப்படி என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு பெண்ணிய பார்வையிலேருந்து தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த புத்தகத்தை வந்து வாங்கினேன். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான புத்தகம். அப்படி நான் வாங்கியிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து வாசித்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சொல்லணும்னு மீன்ஸ் எனக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்துங்கிறத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இது முக்கியமான புத்தகமாக நான் யோசிக்கிறேன். அடுத்தது பேரறிஞர் அண்ணாவுடைய மிக முக்கியமான புத்தகங்கள் ஒன்று. இந்த புத்தகத்தை வந்து தடை செய்யப்பட்டாங்க. இந்த புத்தகத்துக்காக வந்து சிறை சென்றவர் ஆரிய மாயை. இன்றைய இந்த காலகட்டத்துக்கு மிக முக்கிய தேவையாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகமாக நான் இந்த புத்தகத்தை பார்க்குறேன். ஆரிய மாயை வந்து வாசிக்கணும். ஆழி பதிப்பகம் வந்து போட்ட புத்தகம். இதை வந்து வாசித்து நான் உங்கள்கிட்ட வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாவை ஏன் வந்து பின்பற்றணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி, ஒரு பேச்சாற்றல் மிக்க ஒரு மனிதன். அந்த அண்ணா வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 18 வருடங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு போராட்டம் வந்து வாழ்க்கையில் இதெல்லாம் கஷ்டம் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மாமனிதன் வந்து அண்ணா. அப்பார்ட் ஃப்ரம் கட்சியை தாண்டி நம்ம வந்து அண்ணாவை நேசிக்க வேண்டிய விஷயம் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா வந்து கட்சி தொடங்கியது வந்து பார்த்தீங்கன்னா 49ல் தொடங்கினார். பெரியார்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்து அண்ணா வந்து தொடங்கி 1949 தொடங்கி 1967 தான் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிக்கிறாங்க. அண்ணா தேர்தலில் தோர்த்தும் இருக்காரு. அண்ணா தேர்தல்களில்
தோத்து வருகிறது. அப்படி நிறைய போராட்டங்களை முன்னெடுத்து தான் அந்த கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சது. அந்த கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 18 வருடங்கள். அந்த உழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். அப்படி அண்ணா வந்து அண்ணாவோட எழுத்துக்களும் அண்ணாவோட மேடை பேச்சுக்களும் இன்றளவும் பிரபலமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு அறிவாற்றல் மிக்க ஒரு 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 பர்சனை நம்ம வந்து பின்பற்றணும். தட் மீன்ஸ் அவரோட நூல்களை வந்து வாசிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. அதில் அண்ணா எழுதினக்கூடிய ஆரியமாயை ரொம்ப மிக முக்கியமான புத்தகமாக நான் பார்க்குறேன். அடுத்து மாபெரும் தமிழ் கனவு அப்படிங்கிற ஒரு புத்தகம் இந்து தமிழ் திசை பதிப்பகம் போட்டிருக்கு. அந்த புத்தகம் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆசையாக வச்சுருக்கேன். அதை வாங்கி அண்ணா வந்து வாசிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது தீப்பரவட்டம் வந்து இப்போ பேச்சு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். அண்ணாவோட பேச்சுக்களில் இருக்கக்கூடிய அண்ணாவோட உரைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இந்த புத்தகத்தை வந்து நான் பார்க்குறேன். இதுவும் வந்து வாசித்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த புத்தகம் ஐயா எஸ்ரா ஐயாவுடைய மிக முக்கியமான நாவலாக இதையும் பார்க்குறேன். இந்த வருடம் தான் இது வந்து வந்திருக்கு. ஒரு நாவல் வாசிகள் அப்படின்னு நாவல் நம்மளும் வாசிக்கிறோம். அதனால் வந்து அவரும் நிறைய நாவல்கள் வாசி நிறைய விஷயங்களை திரட்டி தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாசிச்சு தான் நம்மள்ட்ட வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து கொடுக்குறாரு. அந்த நிறைய விஷயங்கள் வந்து அவரோட பேச்சுகள் வந்து நம்ம அதிகமாக கேட்குறேன். நான் அதிகமாக கேட்குறேன் யூடியூப்பில் வந்து அவர் ஒவ்வொரு புத்தகத்தையும் வந்து ஒரு லீட் எடுத்து அப்படியே வந்து போவார். அவர் நிறைய ஒரு ஒரு ஆளுமைகிட்ட வந்து எழுதுகிறவங்கள்ட்ட அதாவது பேச்சாற்றல் வந்து இருக்காது அப்படிம்பாங்க. ரெண்டுமே ஒரு சேர பார்க்கக்கூடியதை வந்து நான் வந்து எஸ்ராயாட்ட வந்து பார்க்குறேன். அப்படி வந்து ஒரு புத்தகமும் வந்து இன்னொரு புத்தகத்தில் வந்து லீட் பண்ணிட்டு போகும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உண்மையாக நம்புகிறேன். அப்படி இந்த நாவல் வாசிங்கிற புத்தகம் எத்தனை நாவல்களை வந்து எனக்கு வந்து கொண்டு போக போகுது அப்படிங்கிறது தெரியல. உண்மையாக வாசிக்க தான் வந்து தெரியும். இது ரொம்ப மிக முக்கியமான புத்தகம். அடுத்தது வந்து இது ரொம்ப மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வந்த ஒரு நாவல் எண்டே ஆண்கள் அப்படிங்கிற வந்து ஒரு மலையாளத்தில் வந்த நாவல் தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணக்கூடிய நாவல். சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது வந்து 2025 வந்து தந்தாங்க. அப்படி இதை வந்து நளினி ஜமீலா வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதிய புத்தகம். நளினி ஜமீலா பற்றி தான் நம்ம வந்து ஒரு பாலியல் தொழிலாளியின் சுயத்தறியை அப்படிங்கிற ஒரு புத்தகம் பார்த்தோமா. அப்படி அடுத்தது அவங்க எழுதிக்கக்கூடியதான் எண்டே ஆண்கள். அதை தமிழ் மொழிபெயர்த்துருக்காங்க. இந்த புத்தகமும் ரொம்ப மிக முக்கியமானதாக ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறேன். வாசிக்க தான் எப்படி இருக்கும்னு தெரியும். பார்க்கலாம் எந்த மாதிரியான ஒரு இது இருக்குன்னு. இதுவும் காலச்சுவடு பதிப்பகத்தில் வாங்கினது தான். அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அதான் பெண்ணிய பார்வையிலேருந்து வந்து நம்ம வந்து ஒரு அந்த அவங்களோட விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து படிக்கணும். எங்கள் அம்மாட்ட நான் ஒரு டைம் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், அவரை குழம்பும் களியும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. உனக்கு எப்படா தெரியும் களி கூட அவரை குழம்பு வச்சு திம்பாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து சினிமா வந்து நான் பார்த்ததில்லை. பட் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாசித்த நூல் சா பாலமுருகன் அவர்கள் எழுதிய சோழகர் தொட்டி அப்படிங்கிற ஒரு நாவல். வீரப்பனை பிடிக்கிறதுக்காக அந்த சுற்றி உள்ள கிராமத்தில் அந்த மக்கள் வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை அதிகார வர்க்கத்தால் எதிர்கொண்டாங்க அப்படிங்கிற அந்த நாவல் வந்து மிக முக்கியமான நாவல். அதை நான் வந்து உங்களுக்கு வந்து பரிந்துரைக்கிறேன். அப்படி அந்த முக்கியமான நாவல் வந்து நாவல் வாசிக்க தான் அந்த மாதிரி காட்டு மக்கள் வந்து காட்டில் வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து உணவுக்காக அவங்க எப்படிலாம் பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு வீட்டில் வந்து குழம்பு வச்சாங்கன்னா எல்லா வீட்டுக்கும் பகிர்ந்துப்பாங்க. அந்த மாதிரியான விஷயம் பகிர்ந்துண்ணல் வந்து பழங்குடி மக்கள்கிட்ட வந்து அதிகமாக இருக்குங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி அந்த மாதிரி ஒரு புத்தகம், அந்த மாதிரி இந்த பெண்ணிய பார்வையில் வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தான் காமமும் சுரண்டலும் வஞ்சகமும் நிறைந்த நினைவுகள். அப்படி இந்த ஒரு மிக முக்கியமான புத்தகம் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து இதையும் வந்து வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மானதா தேவி அப்படிங்கிறவங்க எழுதின வந்து ஒரு புத்தகம். அதாவது வந்து இதில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாலியல் தொழிலாளி வந்து இருந்தாங்களா உண்மையிலுமே, அதாவது வந்து நம்ம ஒரு விஷயத்தை எழுத போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையிலுமே அந்த விஷயம் நடந்திருக்குங்க. அந்த விஷயத்தை தான் வந்து நடந்திருக்கிறதா கற்பனை பெயராவோ இல்லை புனை பெயராவோ வச்சு நம்ம வந்து எழுதுகிறோம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அடையாளம் வெளிப்படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சமூகம் இன்னமும் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் வந்து இன்னும் வரல. அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு எழுத்துக்கள் வந்து வருது. அது மிக முக்கியமான ஒன்று. அதுதான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் உமன் இன் ப்ராஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த புத்தகத்தோட தலைப்பு. ஒரு எஜுகேட்டட் உமன் எப்படி வந்து இந்த பாலியல் தொழிலுக்குள்ளார வந்தாங்க, ஏன் வந்தாங்க, அவங்க சந்தித்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத ஒரு பெண்ணிய பார்வையிலிருந்து இந்த சமூகம் ஏன் இப்படி இருந்ததுக்கு அப்படிங்கிறத வந்து பேசக்கூடிய ஒரு மிக முக்கியமான புத்தகமாக நான் இதை வந்து பார்க்குறேன். இது இந்த சுதந்திர போராட்ட டைமில் வந்து நடந்தக்கூடிய ஒரு புத்தகம், நடந்தக்கூடிய ஒரு உண்மை சம்பவம். இதையும் வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதுவும் காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்சை பிரசுரம், தட் மீன்ஸ் சீர்வாசகர் வட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தக அரங்கு எல்லாருமே பரவலாக கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலிவு விலை, தட் மீன்ஸ் வந்து கையடக்க விலை, மக்கள் பதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். மக்கள் பதிப்பு மீன்ஸ் புத்தகங்கள் வந்து இன்றைக்கி வாங்குறது வந்து ரொம்ப அரிதாக இருக்கும்போது மக்களை எப்படியாச்சும் உள்ளார வாசிப்புக்குள்ளார கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை இந்த நன்சை பிரசுரம் சீர்வாசகர் வட்டம் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளால் நினைந்தது தான். அப்படி அந்த பீப்புளால் வந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு அரங்கு தான் வந்து சீர்வாசகர் வட்டம். ரொம்ப நிறையவே வந்து விற்பனையாக இருக்குது. நிறைய மக்கள் மத்தியில் அது வந்து பரவலாக வந்து கொண்டு செல்லப்படுது. எல்லா பதிப்பகமுமே அடுத்த கட்டத்தை நோக்கி மக்கள் பதிப்பாக வந்து கொண்டு வரதுக்கு
வாசிக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஏன்னா வாசிக்க வந்து மக்கள் வந்து இப்போ எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2016ல் ஒரு ரெவல்யூஷன் நடந்தது. உங்களுக்கு வந்து 4 GB டேட்டா வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஒரு மாபெரும் கம்பெனி. அந்த டேட்டா கம்பெனி அந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியிலேருந்து அது அப்படியே இப்போ அப்படியே வந்து ஒரு கிராஜுவலாக ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வராங்கல்ல. ஸோ அது மாதிரி மக்களை ஏமாற்றணுங்கிறது கிடையாது. மக்கள் பதிப்புங்கிறது மக்களை இன்னும் நிறைய வாசிப்புக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முன்முயற்சி தான். அப்படி ஏற்றப்படும் அடிமை மகுடங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து வாசிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப யோசிக்கிறேன். அடுத்தது வந்து கேட்டு தாடியும் ஆட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு மனிதன் வந்து இன்னமும் இந்த நாட்டை வந்து ஒரு உயிர்ப்போட வச்சிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் வந்து பேசப்படக்கூடிய பெரியார் பற்றின மற்றவங்களோட பார்வை எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது. எனக்கு பெரியார் மேலே விமர்சனங்களும் இருக்குது. பெரியார் மேலே விமர்சனம் இருக்குது. அதே நேரம் வந்து நான் பெரியார் ஐயா வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு மனிதன் வந்து என்றைக்குமே வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவனே கிடையாது. அவன் மேலே விமர்சனங்கிறது இருக்கணும். அதேமாரி சுய விமர்சனம் பண்ணிக்கிறவன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி பெரியார் ஐயா வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை. அவர் விமர்சனமும் செய்கிறோம், அவரை வந்து பின்பற்றவும் செய்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நான் வந்து பெரியார் ஐயாவை பார்க்குறேன். அவரோட ஒரு சிறு தொகுப்பு. இது வந்து விலை வந்து கையடக்க பதிப்பு, மக்கள் பதிப்பு வந்து 20 ரூபா. அதாவது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் நன்சை பிரசுரம் சீர்வாசர் வட்டம் வந்து போடக்கூடிய புத்தகம் தான். இதில் வந்து ஐயாவுடைய முழு ஒரு சின்ன சிறு தொகுப்பாக வந்து போட்டிருப்பாங்க. பிறப்பிலிருந்து இறப்பு வரை. இது வந்து ரொம்ப முக்கியமான முக்கியம். அப்புறம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மரப்பாச்சி சொன்ன ரகசியம். இப்போ வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிள்ளைகள் வந்து சிறு குழந்தைகள் வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இங்கே சென்னையில் வந்து அந்த கார்கி அப்படிங்கிற ஒரு படம் கூட பார்த்துருப்பீங்க. அந்த கார்கி படம் வந்து எதை தழுவி எதை ரிலேட்டாக இந்த மாதிரி அந்த கார்கி படம் பார்த்துருப்பீங்களா? ஸோ அப்படி இந்த விஷயங்களை பேசக்கூடியது தான் வந்து இந்த புத்தகம். இது ரொம்ப மிக முக்கியமானது. இதுவும் கையடக்க பதிப்பாக 40 ரூபாய்க்கு வந்து போட்டிருந்தாங்க. அதுவும் வந்து அந்த வாசகர் வட்டத்தில் தான் நான் வந்து வாங்கினேன். அடுத்தது உங்களுக்கு மிக முக்கியமாக தெரியும், ஆல்ரெடியே வந்து நம்ம புதுமைப்பித்தன் புத்தகம் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அந்த புதுமைப்பித்தனோட கதைகள் வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுமைப்பித்தன் வந்து அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. நான் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் காட்டுறேன். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒளி இந்த பாருங்கள், ஒளி வரும்போது நாம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் உண்டோ, எனது சிருஷ்டிகள் இருந்தாலே போதும். அதாவது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மிக சிறிய வயதிலே வந்து இறந்துட்டார்ல. அப்படி இறந்ததுனாலும் அவரோட கதைகள் வந்து இன்னமும் பேசப்படுதில்ல. ஸோ அதுதான் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒன்றுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு கையடக்க பதிப்பாக 55 ரூபாய்க்கு போட்டாங்க. இதுலேயும் வந்து 10% டிஸ்கவுண்ட் போட்டு தட் மீன்ஸ் 50 ரூபாய்க்கு தான் வந்து தந்தாங்க. இது வந்து பெரிய புத்தகமாக 100 ரூபாய்க்கு வந்து அவங்க ஆல்ரெடியே வந்து போட்டிருந்தாங்க. அதை வந்து நானும் வாங்கியிருக்கேன். அதை வந்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மிக முக்கியமான புத்தகமாக ஒன்று பார்க்குறேன், வாசிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்தது ஆல்ரெடி வந்து பெண்ணும் ஆணும் ஒன்று. அதான் நம்ம வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மனிதர்களுமே ஒன்று தான். இங்கே ஜாதிய வேறுபாடுகள்ங்கிறது வந்து கிடையாது. அது வந்து அவங்கவுங்க செய்கிற வேலையை வச்சு தானே வந்து பிரிவினை வந்து தட் மீன்ஸ் இன்னார் இந்த வேலைகள் செய்கிறாங்க அப்படிங்கிறதானே இருந்துச்சு. அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து இதுவும் நன்சை பிரசுரத்தில் வந்து வந்தக்கூடிய ஒரு புத்தகம் தான். சீர்வாசகர் வட்டம் வந்து போட்டக்கூடிய புத்தகம் தான். இதுவும் விலையை வந்து 50 ரூபா. இதுவும் வாசிக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து மிக முக்கியமான புத்தகமாக பார்க்கப்படக்கூடியது ஜெயகாந்தன். அதாவது வந்து இவரோட கவிதைகள் வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்து இந்த ஷார்ட்ஸில் வந்து பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்து என்ன அப்படின்னா, நம்ம தெரிந்தவர்கள்லாம் வந்து தெரியாதவர்கள் போல் வந்து நம்மளை வந்து பார்க்கும்போது வந்து ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கவிதை வந்து சூப்பராக இருக்கும் ஜெயகாந்தனுடையது. அதில் ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு தான் வந்து இந்த தொகுப்பு. இது ரொம்ப 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 ஜெயகாந்தன் ஐயாவுடைய சிறுகதைகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இதை வந்து ஒரு கையடக்க பதிப்பாக, ஒரு மக்கள் பதிப்பாக வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வந்து போட்டிருந்தாங்க. இதை வாங்கியிருக்கேன். இதை வாசிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆசை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது மிக முக்கியமான நாவலுங்க. சித்தார்த்தன் புத்தாவை பற்றி எழுதக்கூடியது. ஏன் புத்தர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சமகாலத்தில் தட் மீன்ஸ் அப்போ வந்து தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, புத்த மதத்தை அதிக பேர் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே பிரிவினைகள் இல்லை. தட் மீன்ஸ் வந்து அந்த புத்தரை வந்து எல்லாருமே நேசிக்கலாம், எல்லா சமுதாயத்தை சேர்ந்த மக்களுமே வந்து வழிபடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால தான் புத்தா வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தவராக இருக்கார். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோயில் நினைவு போராட்டம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஜாதிய ரீதியிலான காந்தி கூட என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே மதுரைக்கு வந்தப்போ வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பிற சாதிகளை சேர்ந்த இந்துக்கள் வந்து உள்ளார அனுமதிக்கப்படவில்லை. அப்படிங்கிறதுனால அந்த கோயிலுக்குள்ளாரே அவரும் வந்து போயிருக்கவும் மாட்டார். அப்படி வந்து என்ன அப்படின்னு வந்து, ஆனால் புத்தரை வந்து எல்லாருமே வழிபடலாம். அப்படி எல்லாருமே வழிபடக்கூடிய ஒருவராக இருந்ததுனாலையும், அந்த புத்த சமூகம் வந்து ரொம்ப மேன்மையான கருத்துக்களை வந்து அவர் வந்து கூறினதுனாலையும், மனிதத்தோட மிக நெருக்கமான ஒரு போதனை இல்லாத ஒரு அறவாழ்வை வந்து அவரோட சிந்தனைகள் மூலமாகவும் அவரோட சொற்பொழிகள் மூலமாகவும் புத்தர் வந்து பேசியிருப்பாரு. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படி இதை வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கலப்பை பதிப்புக்கும் ஒரு மக்கள் பதிப்பில் வந்து போட்டிருந்தாங்க 55 ரேட்டில். சித்தார்த்தன் அப்படிங்கிறது இந்த நாவல். இதை வாசிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்தது தாங்க இருக்குது உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து
இப்படிலாம் வாங்கணும் அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை. பட் ஆனால் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தொகுப்பு வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னை வந்து ஈர்த்தது. தட் மீன்ஸ் இதோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1700. இதில் ஒரு 10 புத்தகம் இருக்கு. அப்படி இந்த 10 புத்தகத்தில் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ரூ. 1700 விலையை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 கழிவு போக வெறும் ரூ. 700 கொடுத்தாங்க. அப்படிங்கிறதுனால தான் இதில் வந்து நான் வந்து வாங்கினேன். அப்படி நம்மள்ட்ட வந்து இப்போ பசிக்கே வந்து செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் நம்ம வந்து ஏன் புத்தகம் வாங்குறோம்னா, அது ஏதோ ஒரு தேடுதலை, ஏதோ ஒரு விஷயத்த, ஏதோ ஒரு நம்மளுக்கு வந்து பொறுமையை வந்து கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான வந்து அதில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி இளவரசர். ரொம்ப 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 சின்ன புத்தகம். இதை வந்து எஸ்ரா ராமகிருஷ்ணன் ஐயா வந்து நிறைய இடத்துல பரிந்துரைத்திருப்பாரு. இதிலே போட்டிருப்பாங்க பாருங்க. உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உலக அளவில் 20 கோடி அளவு விற்ற புத்தகம். இது ரொம்ப ரொம்ப சின்ன புத்தகம் தான். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. இதை வாசிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆசை. எந்த பதிப்பகத்தில் வாங்கினேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நற்றிணை பதிப்பகத்தில் வாங்கினேன். அடுத்து வந்து பார்க்கக்கூடிய புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. ஆல்ரெடி என்கிட்ட வெந்நீர் இரவுகள் இருக்குது. வெந்நீர் இரவுகள் இருந்தாலும் அப்புறம் இந்த தொகுப்புக்குள்ளார வருதா, சரி யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுக்கலாம்ல. நம்ம வந்து புத்தகம் வந்து மிக முக்கியமான விஷயம். உங்களுக்கு ஏதாச்சும் புத்தகம் வேணும்னா என்னோட நம்பரில் வந்து நான் வந்து கீழே டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா வந்து தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்க. ஆனால் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா, படிச்சுட்டு என்கிட்ட திரும்பி ரிட்டர்ன் கொடுங்க. ஏன்னா எனக்கு வந்து புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு நூலகம் வந்து அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஆசை. அப்படி வெந்நீர் இரவுகள் ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான ஒரு காதல் கதை. ரஷ்ய இலக்கியத்தை சார்ந்தது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து வெந்நீர் இரவுகள் எல்லாருக்கும் பரிந்துரைக்கக்கூடிய புத்தகமாக நான் வந்து சொல்லுவேன். அடுத்தது உருமாற்றம், மெட்டமார்பிஸ். மிஸ்கினோட இன்டர்வியூ எடுத்துட்டிங்கன்னா இந்த புத்தகத்தை பற்றி பேசாத இதே இருக்காது. மிஸ்கின் ஐயா அவர்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டமார்பிஸை பற்றி பேசிகிட்டே இருப்பார். அப்படி இந்த உருமாற்றம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நைட்டு தூங்க போகிறேன், நாளைக்கு காலையில் நான் கரப்பாம்பூச்சியாக மாறிடுறேன். அப்போ என்ன ஆகிடும், நான் வந்து வேலைக்கு போக முடியாது. அந்த உருமாற்றத்தை அந்த மனிதன் வந்து அந்த குடும்பத்துக்குள்ளார முதல்ல எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறான், அப்புறம் வந்து அவன் எப்படி உணவு அருந்துறான், அவன் எப்படி வந்து தூங்குறான், அப்புறம் அவனோட தங்கச்சி கூடயும் அவனோட அம்மா கூடயும் அவனோட அப்பா கூடயும் அவன் எப்படி வந்து பேசுகிறான், அவன் எப்படி வந்து அந்த வீட்டுக்குள்ளார இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான நாவலாக வந்து நான் இதை பார்க்குறேன். உருமாற்றம் எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃப்ரான்சிஸ் காஃபா எழுதிக்கக்கூடிய மிக முக்கியமான புத்தகங்களில் உருமாற்றம் வந்து ரொம்ப ரொம்ப ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நோபல் பரிசு பெற்ற கடவுளும் கிழவனும் எர்னஸ்ட் ஹெமிங்வே வந்து எழுதியிருப்பாரு. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான புத்தகம். இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப சின்ன புத்தகம் தான். இதை வந்து நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு வந்து பரிந்துரைக்கிறேன். அடுத்தது மிக முக்கியமான பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஏன் வந்து வாசிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நானே வந்து சில விஷயங்களை வந்து எழுதணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மா அப்பா அவங்களோட பார்வையில் அவங்களோட சிறிய வயதுலேருந்து பெரிய வயதுக்குள்ளார என்னென்ன மாதிரியான இன்னல்களை, என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க வந்து எதிர்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து என்னோட அப்பா அம்மாட்ட, என்னோட பாட்டிக்கிட்ட, என்னோட சித்திக்கிட்ட இப்படி நான் வந்து கேட்டு ரைட்டிங் எழுதணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசை. அப்படி பெண்ணிய பார்வையில் வந்து சம்மந்தப்பட்ட புத்தகங்களை வந்து வாசிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த புத்தகம்லாம் இருந்ததுனால தான் அப்படியே நான் அந்த ஒரு பதிப்பை மொத்தமாகவும் வாங்கினேன். கூண்டுக்குள் பெண்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலத்தில் படகுகள் அப்படிங்கிறத வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேனிஸ் பிரியத். இந்த வட இந்திய நிலப்பரப்புகளில் நிலவக்கூடிய ஒரு அவங்க என்ன மாதிரியான பண்பாடு, எந்த மாதிரி அந்த பெண்கள் வந்து இன்னும் வந்து சிரமத்தை வந்து இது பண்ணாங்க, அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட கதையாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல. வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இது எப்படிப்பட்ட தாக்கத்தை எனக்குள்ளார ஏற்படுத்துது, அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அடுத்தது மிக முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா, சத்யஜித் ரே வந்து நீங்கள் தெரியாத ஆளுகளாக இருக்க மாட்டீங்க. சத்யஜித் ரேயோட குழந்தை பருவ நாட்கள் அப்படிங்கிற நூல் வந்து நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். சத்யஜித் ரேங்கிறது வந்து சினிமா சம்மந்தப்பட்டக்கூடிய ஷோலே படம் பார்த்துருப்பீங்க. அதோட டேரக்டர் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. இதை பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கலீல் ஜிப்ரான் அவர்களுடைய முறிந்த சிறகுகள் அதான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முத்துக்குமார் ஐயா அவர்கள் வந்து ஒரு கவிதை வந்து சொல்லியிருப்பார். தட் மீன்ஸ் இப்போ அந்த பறவை வந்து தன்னோட சிறகு மேலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தானே தவிர அது அந்த கிளையில் வந்து நம்பிக்கை வைக்கல. அப்படிப்பட்ட கலீல் ஜிப்ரானுடைய எழுத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப மிக நம்பிக்கை தரக்கூடியது. இறையன் ஐயா அவர்கள் பேசக்கூடிய சொற்பொழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா, கலீல் ஜிப்ரானை பற்றி மேக்ஸிமம் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பேசுவார். அப்படி இந்த கலீல் ஜிப்ரான் அவர்களை வாசிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆசை. வாசிப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது மாதிரியே இன்னொரு தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா, கலீல் ஜிப்ரான் அவர்களுடையது தீர்க்கதரிசி. இதையும் வாசிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். தட் மீன்ஸ் எனக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிறேன். அடுத்து வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டன் செக்கோவ். இந்த ஆண்டன் செக்கோவ் தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய எழுத்துக்கள் ஏன் என்ன பேசப்படப்படுது, 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்படக்கூடிய நாவல்கள் போரும் வாழ்வும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னா கரீனா, குற்றமும் தண்டனையும், வெந்நீர் இரவுலாம் இதெல்லாம் பார்க்குறோம்ல. தட் மீன்ஸ் ஆண்டன் செக்கோவ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தஸ்தோவஸ்கி, இந்த மாதிரி ரஷ்ய எழுத்தாளர்கள் வந்து எந்த மாதிரி வந்து அவரோட எழுத்துக்கள் வந்து ஏன் இந்த அளவு வந்து நம்ம வந்து பின்பற்றணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துக்கும் அது வந்து பயன்படுது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு 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 சூழல் எழுத வேணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து உருவானாலும் அந்த எழுத்தாளனுக்கு
சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு துணை வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம். கடைசியிலாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா தஸ்தோவஸ்கிலாம் அவரோட மனைவி வந்து ஏதோ வெறுத்ததாவோ, தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வச்சதாவோ, எங்கேயோ போய் இறந்ததாவோ அப்படிலாம் இருக்கும். பட் ஆனால் அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணதுனால தான் அந்த தஸ்தாவஸ்கி உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து வளர்ந்து வந்து தான் வந்து டால்ஸ்டாய், லியோ டால்ஸ்டாய் அப்படிப்பட்டவங்களாம் வந்து உருவாகியிருக்காங்க. அப்படி அவங்க அந்த மனைவிகள் வந்து அந்த ரஷ்ய எழுத்தாளர்களோட மனைவிகள் எப்படிலாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து வம்சி புத்தகத்தில் வந்து ஒரு புத்தகம் வந்து போட்டிருக்காங்க. அந்த புத்தகம் வாங்கணும்னு நினச்சேன். பார்க்கலாம் அடுத்தடுத்த இதில் வாங்குவோம். அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் இதான் வந்து நான் புத்தக காட்சிகளில் வந்து வாங்கின வந்து புத்தகம் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளே பண்ணிட்டேன். ஏன்டா இவன் வாசிக்கிறான் அதான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பேசியிருக்கோம்ல, பீயிங் அப்நார்மல் இஸ் த நார்மல் இன் நம்ம டேஸ். அதாவது நீ வந்து அப்நார்மலாக இருக்கிறதா இந்த டேஸில் வந்து நார்மலே அப்படிங்கிற மாதிரி தான் வாசிப்பு வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியம்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த புத்தக கண்காட்சியில் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறது வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச புத்தக கடைக்கெல்லாம் வந்து போயிட்டு நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். யாரா அவன் ஏதோ வந்து பைத்தியக்காரத்தனமாக பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு புத்தகமாக வாங்குறதுலாம் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறது அதோட விலையோட அதோட ரைட்டரோட இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு புத்தக நிலையமாக போயிட்டு என்ன அப்படின்னு வந்து பண்ணேன்னா இந்த மாதிரி எழுதிட்டே இருந்தேன். எழுதி இதெல்லாம் நான் வாங்கணும், இதெல்லாம் நான் வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பணம் இல்லை பணம் இல்லாதப்ப வந்து நம்ம எதையாச்சும் ஒரு முயற்சி எடுக்கணும்ல, அப்படிப்பட்ட ஒரு முயற்சியாக தான் இதை பண்ணேன். அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கலப்பை தட் மீன்ஸ் கிழக்கு பதிப்பகத்தில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து என்ன எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். அவர் என்கிட்ட புக் சஜஷன் கேட்டார். அவர்கிட்ட நான் ஒரு 3 புத்தகம் பகிர்ந்து வச்சேன். அப்படி வந்து பகிர்ந்து வைக்கும் போது நம்ம வாசிக்கும் போது அந்த வாசிப்பு வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை வந்து அங்கீகரிக்குது. தட் மீன்ஸ் இதனால பணமோ பொருளோ இல்லை பெரிய இதோ வரப்போதா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அது என்னென்னா கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. வாசிப்பு வந்து உங்களை வந்து மேன்மைப்படுத்தும். இந்த சமூகத்தில் வந்து நான் வந்து என்னமோ வந்து உத்தமனோ இல்லை வந்து நல்லவனோ கெட்டவனோ அப்படிங்கிறது எனக்குள்ளாரையும் நிறைய கருப்பு பக்கம் இருக்குது. அந்த கருப்பு பக்கத்தில் வந்து வெள்ளை அடிக்கிறேன்னு வச்சுங்களேன். வெள்ளை அடிக்கிறது தான் வந்து இந்த வாசிப்பு அப்படின்னு வச்சுங்களேன். ஒருத்தவங்க என்றைக்குமே பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது. அவங்க ஒரு இம்பர்ஃபெக்ட் நம்ம மனிதன் என்பவன் வந்து ஒரு இம்பர்ஃபெக்டானவன் தானே. அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து இந்த வாசிப்புங்கிறது வந்து தரும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வாசிங்க. வாசிப்பு வந்து உங்களை வந்து மேன்மைப்படுத்தும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நன்றி. தேங்க்யூ.